யாரையும் யாரும் காணாமல் அடித்து விட முடியாது. பைத்தியங்குளித்தனமா காணுங்கிறான். எதை காணும்? காணாமல் அடிச்சிட முடியுமா? ஒருபோதும் அடிக்க முடியாது, யாரையும் அடிக்க முடியாது. காணும் அப்படின்லாம் சொல்றாங்க, யாரையும் காண அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒருமையில சில வார்த்தைகளும் சொன்னீங்க. அதை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தான் குறிப்பிட்டு நீங்க சொல்றீங்க, இல்ல அவருக்கான பதிலாக தான் சொல்றீங்க அப்படின்னும் புரிந்து கொள்ளப்படுகிறது. அதாவது சட்டசபையில கொள்கை பத்தி பேசுனீங்க. தாவேகாவுக்கு கொள்கையும் கிடையாது, ஒரு கத்திரிக்காயும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. அது கொள்கையும் இல்லை, கத்திரிக்காயும் இல்லைங்க. இது மாதிரி ஆளுகிற கட்சி பேரம் பேசுது அப்படிங்கிற ஒரு விவாதம் வருது. செங்கோட்டையன் அதுக்கு என்ன சொல்றாரு? நாங்கள் மட்டுமா பண்ணுறோம், பிஜேபி தானே பண்ணுதுன்னு இப்படி சொல்கிறாங்க. இப்படி பண்ணக்கூடாதுங்கிறதான் பொதுவான கருத்து. குதிரை பேரங்கள் பண்ணுவது, எதிர்கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும், இரண்டு கட்சிகளுமே ஆட்களை பிடிக்கிற வேலையை செய்தா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பொதுவாக அரசியல் நாகரிகம் திமுக சின்னத்துல நிறுத்துறதுக்கு நாங்க நிர்பந்திக்கப்பட்டோம் அப்படின்லாம் சொல்றாரு. வைகோ ஒரு மூத்த அரசியல் தலைவர், நான் ரொம்ப மதிக்கக்கூடிய தலைவர். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மாநில செயலாளருமான திரு முத்தரசன் ஐயா அவர்களை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். தாவேகா ஆட்சியை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு பிரதானமான கேள்வி. ஏன்னா சமீப காலமாக உங்களுடைய பேச்சுகள் சோசியல் மீடியாவில் கடுமையான வைரலாக போகுது. நீங்கள் எதை குறித்து பேசுகிறீங்கன்னு நீங்கள் வெளிப்படையாக சொல்லலை, ஆனால் சூசகமாக சில விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க. கம்யூனிஸ்ட்லேயே இருவேறு நிலைப்பாடுகள் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதிலிருந்து தொடங்கியிருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. எப்பொழுதுமே எந்த நேரத்துலையும் இருவேறு கருத்துக்கு என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது, என் உள்பட. தாவேகாவை ஆதரிப்பது என்பது எங்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு, மாநில நிர்வாகக்குழு கடந்த மே மாதம் 8ஆம் தேதி கொண்ட கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. வெளியிலிருந்து ஆதரிப்பது என்கிற முடிவு. அந்த முடிவு தாவேகா கடிதம் கொடுத்த அடிப்படையில் அதில் நாங்கள் முக்கியமாக பரிசீலனை செய்த செய்தி என்பது, தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் இருக்கிற கட்சிகளில் கூடுதலான இடம் பெற்ற, அதிக இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி தாவேகா தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அப்போ அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநரை சந்தித்து கடிதம் கொடுக்குறாங்க. ஆளுநர் ஆட்சி அமைக்க சொல்லி பெரும்பான்மை சட்டசபை நிறுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஆளுநர் அதை சொல்லாமல் 118 பேர் பட்டியலையும் கொடுத்தா தான் நான் அமைக்க அனுமதிப்பேன்னு ஒரு மரபுக்கு மீறிய முறையில் அவர் செயல்பட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த சூழலில் தாவேகா கடிதம் கொடுக்குறாங்க, இது மாதிரி நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் ஆதரவு தரணும்னு அவங்க கேட்குறாங்க. அதை எங்கள் கட்சி பரிசீலனை செய்து, செயற்குழு நிர்வாகக்குழு 8ஆம் தேதி பரிசீலனை செய்து ஆதரவு அளிக்கவில்லை என்று சொன்னால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலத்துக்கு அதை நீடிக்கலாம். 6 மாதம் அப்படியே ஒத்தி வச்சு நீடிக்கலாம். அது கிட்டத்தட்ட பிஜேபி ஆட்சி தான். அப்படி ஒரு நெருக்கடியை ஏற்பட்டு விடக்கூடாது, பிஜேபி அதிகாரத்தில் உட்காரத்துக்கு வாய்ப்பளித்து விடக்கூடாது என்கிற அந்த நோக்கத்தோடு தாவேகாவை வெளியிலிருந்து ஆதரிப்பது, ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுப்பது, வெளியிலிருந்து ஆதரிப்பது, அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டியதில்லை, வெளியிலிருந்து ஆதரிப்பது அப்படின்னு சொல்லி எங்கள் கட்சியினுடைய ஒருமனதான முடிவு. செயற்குழு நிர்வாகக்குழு 8ஆம் தேதி கொண்ட கூட்டத்தில் எல்லோரும் வெளியிலிருந்து ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தீங்களா, இல்ல சில பேர் அதிகாரத்துல பங்கெடுக்கலாம் அப்படின்ற ஒருமனதான முடிவு? வெளியிலிருந்து ஆதரிப்பது, ஏன்னா நம்மள்ட்ட 2 பேர் தான், அதனால வெளியிலிருந்து ஆதரிப்பது தான் சரி என்பது ஒருமனதான முடிவு. இந்த முடிவில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. நானும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றுங்கிற முறையில் சொல்கிறேன். எந்த ஒருத்தருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அந்த அடிப்படையில் நம்ம ஆதரிக்கலாம், வெளியிலிருந்து ஆதரிக்கலாம், அந்த மாதிரி ஆதரித்தோம், அவ்வளோதான். ஆனால் இந்த திருமணத்தில் நான் பேசியதை தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஏதோ கட்சி எடுத்த முடிவுக்கு மாறாக நான் பேசியதாக பத்திரிகையில், ஊடகங்கள் எல்லாம் செய்தி வருது, வாட்ஸ்அப் இதிலெல்லாம் வருது. அது உண்மை அல்ல. நான் அந்த திருமணத்தில் பேசிய விஷயம் என்பது திமுகவினுள்ள முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் மதிவாணன். அவர் நீண்ட காலமாக திராவிட முன்னேற்றத்தில் இருக்கார், ஒரு நல்ல தொண்டர். கட்சியில் ஒரு உறுதியாக, கொள்கையில் ஒரு உறுதியான தொண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது
இந்த கட்சியிலேருந்து படபடையாக போய் சேர்றாங்கல்ல, அதைத்தான் நான் விலைக்கு சொன்னேனே தவிர கட்சி எடுத்த முடிவு தவறு. இல்ல கட்சி எடுத்த முடிவு தவறு அப்படிங்கிறது இல்ல. இப்ப மதிவாணன் அவருடைய இல்ல திருமண விழாவிலும் நீங்க முக்கியமா சொன்னது விஷயம் கொள்கைய பேஸா வச்சுதான் நீங்க ஒரு கதையும் சொன்னீங்க. அதே போல அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புலையும் வந்து கொள்கை பத்தி பேசுனீங்க. தாவேகாவுக்கு கொள்கையும் கிடையாது, ஒரு கத்திரிக்காயும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. இப்ப அதை ஒட்டிதான் இதெல்லாம் இல்லை மாறி. அது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர்ல ஒரு டிரைவிங் ஸ்கூல் திறப்பு விழா. அதுக்கு நம்ம கட்சிக்காரவங்க அதுக்கு என்ன அழைச்சி தான் போயிருந்தாங்க. அப்போ காலையிலேயே மாவட்ட செயலாளர் பெருமாள் பத்திரிகையாளர் கூட்டம் ஏற்பாடு செய்யட்டுமான்னு கேட்டார். பத்திரிகையாளர் கூட்டம் வேண்டியதில்லை, ப்ரெஸ்ஸை நான் பார்க்கல, வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டேன். அந்த நிகழ்ச்சியை எடுக்க வந்த நிருபர்கள் ஒரு 3-4 பேர் கொண்டாந்து மயக்கறினாங்க. என்னங்க நான் பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே, பேட்டி கிடையாது அப்படின்ட்டேன். இல்லை நான் கேட்குறோம் அப்படின்னாங்க. நீங்கள் கேட்டால் நான் சொல்கிறேன், நான் பேட்டி எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க எடுத்தோடனே அவர் அந்த நிருபர் கேட்டது, அதாவது அவங்க கேட்டதையும் போட்டு நான் சொன்னதையும் போட்டால் அது கரெக்டாக வரும். அவங்க கேட்டதை போடாமல் நான் சொல்கிறத மட்டும் போட்டால் முரணாக தான் வரும். எடுத்தோடனே அவர் என்ன கேட்குறாரு, தாவேகா கொள்கையில் உங்களுக்கு உடன்பாடாக, அந்த கொள்கையை நீங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டீர்களா? அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டா நான் ஏன் தனி கட்சி வச்சுருக்கணும்? அது கொள்கையும் இல்லை கத்திரிக்காயும் இல்லைங்க. இது மாதிரி அவங்க ஆட்சி அமைக்கணும், பிஜேபி ஆட்சி வந்துடக்கூடாது ஆதரிச்சோம். உங்களுடைய ஆதரவுல எந்தவித சந்தேகமும் இல்லை, அதுல எந்த கேள்வியும் இல்லை. அதற்கு பிறகு உங்களுடைய ஆதரவுக்கு பிறகு தாவேகாவின் அரசியல் செயல்பாடுகள்ல திரு முத்தரசன் ஐயாவுக்கு ஏதாவது எந்த முரண்பாடும் இல்லை, எந்த முரண்பாடும் இல்லை. அவ்வப்பொழுது கட்சியின் சார்பாக அறிக்கைகள் தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது. மாநில செயலாளர் மூலியமாக அந்த அறிக்கைகள் கூட கலந்து பேசி தான் கொடுக்கப்படுகிறது. தாவேகா ஆட்சியை பொறுத்த மட்டும் அவங்க ஆட்சி அமைச்சு 4 மாதம் தான் ஆகுது, ஒரு 40 நாள் தான் ஆகுது, ரொம்ப குறுகிய காலம்தான். அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறது புதுசு. அவங்கள்ட்ட ஒரு பழுத்த அனுபவத்தை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, நியாயமான முறையில் எதிர்பார்க்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நாள் பார்க்கணும். அவ்வப்பொழுது எடுக்கிற முடிவுகளை ஒட்டி கருத்துக்கள் சொல்லப்படுகிறது, அவ்வளவுதான். தாவேகா ஆட்சி நல்லாட்சி அப்படின்னும் அல்லது இது நல்லாட்சி இல்லைன்னும் கட்சி கருத்து சொல்லலை. இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது, இப்போதைக்கு சொல்ல முடியாது. அது இன்னும் அவங்க என்ன அடுத்தடுத்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிற உறுதிமொழி கடிதம் கொடுத்து ஆதரவு கேட்டப்போ மதச்சார்பின்மை கொள்கையில் உறுதியாக இருப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து இன்றைக்கே நீங்கள் பண்ணுறாங்க பண்ணலன்னு எப்படி சொல்ல முடியும்? அது நடைமுறையில் செயல்பாட்டு மூலியமாக தான் பார்க்க முடியும். அது ஒரு பேட்டியில இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னும் சொல்லிட்டீங்க. அதை பத்தி கேட்கும்போது இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி நான் இருக்கல, அதனால இப்ப சொல்ல முடியாதான் சொன்னா இப்பயும் நான் தான் சொல்றேன். அந்த கருத்து ஓகே. அப்போ வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வச்சுக்கிட்டே நீங்க பேசின ஒரு விஷயம் தான் அது வந்து காணும் அப்படின்லாம் சொல்றாங்க, யாரையும் காண அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒருமையில சில வார்த்தைகளும் சொன்னீங்க. அதை வந்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தான் குறிப்பிட்டு நீங்க சொல்றீங்க, இல்ல அவருக்கான பதிலா தான் சொல்றீங்க அப்படின்னும் புரிந்து கொள்ளப்படுகிறது. அதாவது சட்டசபையில காணும் என்று முதலமைச்சர் சொன்னது எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்திருக்குது. அந்த மாதிரி சொல்லக்கூடாது, யாரையும் காண அடிக்க முடியாதுங்கிறது நான் சொன்னேன். ஆமா, அதுல உங்களுக்கு வந்து ஆட்சேபம். ஆமா, அது மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறதா என் கருத்து. அது மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத என் கருத்து. காணும் அப்படின்னா அது காண அடிச்சிடுங்கிற மாதிரியான அர்த்தத்தை துணிக்குது. அது அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. அது தொடர்பான விமர்சனங்களை அவங்ககிட்ட வைக்கும்போது எதிர்க்கட்சி தலைவர் திமுக உறுப்பினர்கள்லாம் 2 நாட்கள்லாம் வந்து கடுமையாக வந்து எங்கள் மேலே வந்து விமர்சனங்களை வச்சாங்க. இப்போ நாங்கள் இப்படி செஞ்சா என்ன, நாங்கள் இப்படி சொன்னால் என்னன்னு ஒரு நியாயம் சொல்கிறாங்களா, அது நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? சட்டசபையில் எழுப்பக்கூடிய பிரச்சனைகள் அது மக்கள் பிரச்சனையாக தான் இருக்கணும். அந்த மக்கள் பிரச்சனையை கிளப்புவது எதிர்கட்சி உறுப்பினருடைய கடமை. அது அவங்களுடைய கடமை, அதுக்காக தான் அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க. அதுக்கு முறையான பதில் சொல்ல வேண்டியது ஆளுங்கட்சி, முதலமைச்சர் சொல்லலாம், இல்லை மற்ற அமைச்சர். முதலமைச்சர் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, மற்ற அமைச்சர்கள் சொல்லலாம், முதலமைச்சரும் சொல்லலாம். அதற்குரிய பதிலும் விளக்கம் தான் நம்ம சொல்லணுமே தவிர எங்கள் மாநிலத்திலாம் சம்மந்தமாக அறிக்கை கொடுத்துருவார். ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட முறையில் தாக்குவது அந்த மாதிரியான சட்டமன்ற மரபு நாகரிகங்களை மீறக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அதை தான் நானும் சொல்கிறேன். இல்லை, அதுதான் நான் முன்னாடியே கேட்ட நிர்வாக செயல்பாடுகளில் உங்கள் இப்போதைக்கு கருத்து சொல்ல முடியாதுன்ற ஒரு நிலைப்பாடுன்றது சரி. பட் அரசியல் செயல்பாடுகளாக தாவேக்கா வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும், இல்லை வந்து இதில் ஆட்சேபனை இருக்குன்ற ஒரு கருத்து உங்களுக்கு இருக்கா? எனக்கு கருத்து இல்லை. அரசியல் செயல்பாடாக இருந்தாலும் சரி, நிர்வாக செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, பொறுத்திருந்தான்னு பார்க்கணும், அவசரப்படக்கூடாது. வந்திருக்கிறாங்க, வந்து ஆட்சியை தொடங்கியிருக்காங்க. தேர்தல் கால வாக்குறுதிகள் இருக்குது. தேர்தல் கால வாக்குறுதியில் இப்போ உதாரணமாக விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி பண்ணி, பயிர்க்கடன் தள்ளுபடி இருக்காங்க. அந்த தள்ளுபடி பண்ணது முழுமையாக தள்ளுபடி பண்ணலை, அரையும் குறையுமா இருக்குது. அது சரியல்ல
முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு கட்சி சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது. ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் அறிக்கையெல்லாம் வெளியிடுறீங்க, உங்களுடைய ஆதரவுல தான் ஆட்சியே நடக்குது, நீங்க வந்து நேரடியாக அதை சொல்லி அதை வந்து நிறைவேற்ற முடியாதா அப்படின்னு திமுக கூட்டணியில் இருந்தக்கூடிய ஈஸ்வரன் போன்றவர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. இது வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறது, போராட்டம் நடத்துறதெல்லாம் வந்து யாரை ஏமாத்துற வேலை? அது ஏமாத்துற வேலை இல்லைங்க, எங்கள் கட்சிக்கு உள்ள இயல்பான குணம் அது. ஒரு பிரச்சனைன்னா அறிக்கைகள் விடுவோம், அதுக்காக மக்களை திரட்டி இயக்கம் நடத்துவோம். இன்றைக்கி நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம் ஒன்றிய அரசாங்கம் அதை முடக்கிடுச்சு, பெயரையே எடுத்துட்டாங்க, காந்தியினுடைய பெயரையே எடுத்துகிட்டு வேறு பேர் வச்சுருக்கிறாங்க, அதை எடுத்தது தப்பு. ரெண்டாவது, மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பொழுது, ஐக்கிய முன்னணி ஆட்சி கொண்டு வரப்பட்ட பொழுது அதனுடைய செலவினங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டது. ஆனால் இப்போ ஒன்றிய அரசாங்கம் 60% ஒன்றிய அரசாங்கம், 40% மாநில அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறது சரியல்ல. அதே மாதிரி வேலையை தீர்மானிப்பது அந்தந்த ஊராட்சியினுடைய கிராம சபை கூட்டத்தில் தீர்மானிப்பாங்க. அவங்க தீர்மானம் நிறைவேற்றி அதை ஊராட்சி கொடுத்து ஊராட்சியின் மூலியமாக அரசுக்கு தெரிவிச்சுருக்காங்க. இப்போ வந்து நாங்களே நேரடியாக அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு மாநில அரசு இசைவாக இருக்கக்கூடாது. கடந்த சட்டமன்றத்தில் அதுக்கு எதிர்த்து தீர்மானமே நிறைவேற்றப்பட்டிருக்கு. மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தை பழையபடி தான் செயல்படுத்தணும்னு சொல்லி திமுக ஆட்சியில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. அதே மாதிரி நீங்களும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி தொழிலாளருடைய சட்டங்களை 4 தொகுப்புகளை அரசு மாற்றிடுச்சுது. இப்போ அந்த 4 தொகுப்புகள் அடிப்படையில் அதை அமுல்படுத்தினா தொழிற்சங்கமே வைக்க முடியாது. அப்படியான ஒரு பெரும் நெருக்கடியை உருவாக்கி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான முறையில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை ஏற்கக்கூடாது. இதெல்லாம் தான் இன்றைக்கி நடந்த கோரிக்கைகளில், ஆர்ப்பாட்டத்தில் இதெல்லாம் முக்கியமான பிரச்சனை. கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கு. இன்னொரு பக்கம் முரசொலியில் கம்யூனிஸ்டுகளை கடுமையாக தாக்குறத பார்க்க முடியுது. குறிப்பாக பே சண்முகத்தை மையப்படுத்தி நிறைய கட்டுரைகள் எழுதிட்டு இருக்காங்க. ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்துருவாங்க, அதனால தான் ஆட்சி அமைச்சோம் அப்படின்றதெல்லாம் அதீத கற்பனை. அதிமுக திமுக ஆதரவுல ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்றதும் வந்து ஏற்புடையதல்ல அப்படின்ற மாதிரியான அந்த கட்டுரைகள்ல வந்து வெளிப்படையா பேசியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? முரசொலியில் சண்முகங்கிற தனிப்பட்ட ஒரு பேரை குறிப்பிட்டு 3 கட்டுரைகள் வந்திருக்கு. அதற்கு தீக்குதலையும் பதில் வந்திருக்குது. கனகராஜ் பதில் எழுதியிருக்கிறார். நேற்று முன்தினம் ஒரு பக்கம் அவர் எழுதியிருக்கார். ஜனசக்தியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், ஜனசக்தி ஆசிரியர், அவருக்கும் அதை பதில் சொல்லியிருக்கிறார். அவ்வளோதான். அவங்க எழுதுனது பதில் சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இல்லை, அதில் என்னென்னா கம்யூனிஸ்டுகளுடைய தேர்தலுக்கு முன்னாடி உள்ள ஒரு மனநிலையும் இப்போ இருக்கக்கூடிய பேச்சுகளையும் ஒப்பீடு செஞ்சு பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்க. தேர்தலுக்கு முன்னாடி இருந்த சூழல் வேறு, தேர்தலுக்கு பிந்திய சூழல் வேறு. ஒவ்வொரு தேர்தலையும் இது வரக்கூடியதான், ஒன்றும் இது இல்லை. மக்கள் ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க, அந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. தீர்ப்பு அளிச்சிட்டாங்க, நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். தேர்தல் வரைக்கும் தாவேக்கா எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணோம், தாவேக்கா எங்களை எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ அன்னைக்கு என்னென்னலாம் அவங்க சொன்னாங்க, அன்னைக்கு நாங்கள்லாம் என்னென்ன சொன்னால் அதை இப்போ பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. அதெல்லாம் பேசியாச்சு, அதையெல்லாம் கேட்டு தான் மக்கள் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தாவேக்கா 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்குது. 107 உறுப்பினர்கள், இடம் 108, உறுப்பினர்கள் 107. அப்போ அவங்கள தவிர வேறு யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற ஒரு சூழலில் அதை தவிர்த்தோம் அப்படின்னா ஜனாதிபதி ஆட்சி தான் வரும், வேறு வழி கிடையாது. அது வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடு தான் நாங்கள் ஆதரித்தோம் அப்படிங்கிறத பலமுறை சொல்லிட்டோம், திரும்ப சொல்கிறோம், அவ்வளோதான். திருமண நிகழ்வில் நீங்கள் வந்து பேசுனீங்க, தொடர்ந்து தலைவர் அவர்களை நான் சந்திக்க யார்கிட்டையும் அனுமதி கேட்க மாட்டேன், நான் போய் சந்தித்தேன், எப்போ வேணாலும் சந்திப்பேன் அப்படின்லாம் சொன்னீங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு உங்ககிட்ட, என்ன மனநிலையில் இருக்காரு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவரை சந்திக்க இந்த திருமணத்திலே சொன்னேன், அவரை சந்திக்கிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஊருக்காரு. ரெண்டாவது முன்னாடியே போய் பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கார். நான் என் கருத்து அவரை பொறுத்த மட்டும் தான், அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது எப்படி இருந்தாரோ அப்படி தான் முதலமைச்சராக இருந்த பொழுதும் இருந்தார். இப்போ முதலமைச்சராக இல்லை, தேர்தலை தோற்றும் போயிட்டார், இப்போயும் அதே மாதிரி தான் இருக்காருங்கிறதுக்காக தான் சொன்னாது. மற்றபடி நாங்கள் ரெண்டும் தனியாக சந்தித்து பேசுறதுக்கான விஷயங்கள் எதுவும் இல்லை. நீங்கள் தனிப்பட்ட வகையில் பேசுனது எல்லாமே கட்சி ரீதியாகவே பார்க்கப்பட்டுச்சு. கட்சி ரீதியாக இல்லை, அதை என் தனிப்பட்ட முறையில் சொன்னேன். அந்த உறவு என்பது என்றும் தொடரும் அப்படின்னு சொன்னேன் தவிர அரசியல் வேறு நட்பு வேறு, ரெண்டையும் ஒன்றாக்க முடியாது. பல்வேறு கட்சியிலையும் நண்பர்கள் இருக்கிறாங்க, அதிமுக நண்பர்கள் இருக்காங்க, பிஜேபியும் நண்பர்கள் இருக்கிறாங்க, திமுகலையும் நண்பர்கள் இருக்காங்க.
தாவாக்காலையும் நண்பர்கள், எல்லா கட்சியிலும் நண்பர்கள் இருக்காங்க. நட்பு வேறு, பழக்கம் வேறு. அந்த அடிப்படையில் சொன்னனே தவிர மற்றபடி தனிப்பட்ட முறையில் கட்சிக்கு எதிராகவோ அல்லது அவங்க கட்சிக்கு ஆதரவோ அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. முரசொலி கட்டுரைக்கு இந்த ஒரு விளக்கம் சொன்னீங்க. இதற்கு பதிலடியா சிபிஎம் அவங்க வந்து அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க நினைச்சாங்க அப்படின்றத வந்து ஒரு கார்டா போட்டு இதுதான் கொள்கை புடலங்காய் அப்படின்லாம் விமர்சிச்சிருக்காங்க. அதுவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படியான ஒரு நிலைப்பாடு இருந்துச்சா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படியான ஒரு நிலைப்பாடை நம்மள்ட்ட அவங்க பேசலை. இருக்கலாம், அவங்க பேசியிருக்கலாம், பேசாமல் இருக்கலாம். நம்ம கட்சியில் அதிகாரப்பூர்வமாக அந்த மாதிரி பேசி நீங்கள் எல்லாம் ஆதரவு தரணும் அப்படின்னு திமுக தரப்பில் பேசியதாக எங்கள் கட்சிக்கு எந்த தகவலும் இல்லை. அவங்களுக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் அவங்க கட்டுரை எழுதுகிறாங்க. பதில் அவங்க எழுதுனதுனால இவங்க திரும்ப பதில் எழுதுகிறாங்க. அதான் சொன்னேன், ஜனசக்திலையும் அதுக்கு பதில் இந்த வாரம் எழுதப்பட்டிருக்கு. அது வேணால் உங்களுக்கு தரேன், நீங்கள் படிச்சுங்க. மற்றபடி தனிப்பட்ட முறையில் 2 பேர் பேசிகிட்டு வந்திருக்கலாம். அதையெல்லாம் ஒரு பொது வாதத்துக்கு நான் கொண்டு வரதுக்கு இல்லை கொள்கை மீறி கம்யூனிஸ்டுகள் செயல்படுறாங்க அப்படின்னு வைக்கப்படுற விமர்சனத்துக்கு இவங்க வந்து பதிலடியா சொல்றாங்க இதுதான் வந்து கொள்கையா, உங்களுடைய கொள்கையா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு விமர்சனம். அதுதான் உங்களுடைய நிலைப்பாடா அப்படின்னு கேட்கிறேன். என்ன நிலைப்பாடு? கொள்கை புடலங்கையா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விமர்சனம் எழுதுறாங்க. வார்த்தைகளை நிதானமாக சொல்லணும் யார் சொன்னாலும். இப்போ நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு தவறாக வருது இல்லை, அது மாதிரி வரக்கூடாது, நிதானங்களாக வரணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. மற்றபடி திமுகவுடான இந்த இணக்கமான உறவுன்றது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொடருமா இல்லை எப்படி? அது அதாவது கூட்டணி வேற, பழக்கம் வேறங்க, நட்பு வேற. கூட்டணிங்கிறது இப்போ எங்கள் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. யாரோடையும் நாங்கள் கூட்டணியில் இப்பொழுது இல்லை, எந்த கட்சியோடையும் இல்லை. நட்பு, பழக்கம், தோழமை, தொடர்புங்கிறது அது வேற விஷயம். இப்போ வந்து கூட்டணிக்கு தேவையான காலம் இல்லை. இப்போ ஒன்றும் தேர்தல் கிடையாது, தேர்தலுக்கு தான் கூட்டணி. ஆனால் ஆரம்பத்தில் தேர்தல் முடிஞ்சோடனே நாங்கள் திமுக கூட்டணியில தான் தொடர்றோம், ஆனால் தாவேக ஆட்சிக்கு ஆதரவு அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சீங்க. அப்புறம் சில நாட்களுக்கு பிறகு நாங்கள் வந்து திமுக கூட்டணியில இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் வந்து அப்படி ஒரு கூட்டணியே இல்லை அப்படின்னு அறிவிச்சாங்க. ஸோ அதுதான் வந்து உங்களை கோவப்படுத்திருச்சோ? அதாவது எது கோவப்படுச்சு எனக்கு தெரியாது. சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகமும் எங்கள் கட்சி மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியனும் 8ஆம் தேதி சிபிஎம் ஆஃபீஸில் ப்ரெஸ்ஸை சந்திக்கிற பொழுது இந்த முடிவுகளை சொல்லிவிட்டு திமுகவுக்கும் எங்களுக்கும் பகை இல்லை, அதே நேரத்தில் நாங்கள் வந்து இந்த காரணத்திற்காக தாவேக்காவை வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம்னு சொன்னாங்க. அது பிரச்சனை வந்தது தானே, அது பகிரங்கமாக வந்தால் ஒன்றும் பெரிய ரகசியங்கள் கிடையாது. அதுக்கு பிறகு இது தொடர்பாக விவாதிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அந்த முடிவு தான், அந்த 2 பேரும் சேர்ந்து சொன்ன செய்தி தான். அந்த செய்தி தான் இன்னி வரைக்கும் இருந்து. அதுக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னு, திமுக கூட்டணியில் இருந்தே தாவேகாவை ஆதரிப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு நிலைப்பாட்டுக்கும் கூட்டணியே இல்லை, அப்படி ஒரு கூட்டணியே இல்லைன்னு ஒரு நிலைப்பாடு, நாங்க கூட்டணியில தொடரல, வெளியேற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கும் இடையில என்ன நடந்துச்சு? இல்லை, ஒன்றும் நடக்கல. இப்பொழுது கூட்டணிக்கு தேவையில்லை, இப்பொழுது எந்த கூட்டணியிலையும் இல்லை. நாங்கள் அவங்கவுங்களும் சுதந்திரமாக தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்படலாம் அப்படிங்கிற முறையில் இப்பொழுது எந்த கூட்டணியும் இல்லைன்னு எங்கள் கட்சியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, சிபிஎம்னு சொல்லியிருக்கிறாங்க. இடையில சிபிஐ, சிபிஎம், சிபிஐஎம்எல் அந்த 3 கட்சியிலும் கலந்து பேசி மக்கள் பிரச்சனைகளை 3 பேரும் சேர்ந்து இயங்குவது, ஒருங்கிணைந்து செயல்படுவதுன்னு அறிவித்து அதற்கான நடவடிக்கைகளும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆட்சியில் தேர்தலுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது. குறிப்பாக எம்எல்ஏக்கள் பலர் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகா பக்கம் போகிறத பார்க்க முடியுது. இன்றைய தினம் கூட கரூர் எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த போக்கு சரியானதா? இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இது சம்பந்தமாக என் கட்சியினுடைய மாநில செயலர் ஏற்கனவே அறிக்கையை கொடுத்திருக்காரு. இது தவறு. ஒரு கட்சியில் இருந்து நம்பிக்கை வைத்து ஒரு வேட்பாளராக முடிவு செய்து தேர்தலில் நின்று அந்த தொகுதி மக்கள் நம்பிக்கையோடு வாக்களித்து 1 மாதம் கூட ஆகலை. நான் இதைத்தான் அந்த கல்யாணத்தில் சொன்னது, இதை மனசில் வச்சு தான் நான் சொன்னது. 1 மாதம் கூட ஆகாத, கையில் வச்ச கருப்பு மை கூட அழியாத சூழலில் இப்படி எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு வெவ்வேறு கட்சிகளில் சேருவது என்பது ஏற்புடையது அல்ல, சரியல்ல என்று ஏற்கனவே எங்கள் மாநில செயலாளர் அறிக்கை கொடுத்துருக்காரு. அதுதான் என் கருத்தும். அதிமுக எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் போகிறதா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற ஒரு ஒப்பீடோட சொன்னீங்களா? அது அப்புறம் மற்றபடி கூட்டமாக போய் சேர்றது, இதை வச்சுக்கிட்டு தான் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு நான் சொன்னேன். அது எப்படி ஆகி போச்சுன்னா கூட்டணியை முடிவெடுத்தது தப்புங்கிறது மாதிரி அர்த்தமாயிட்டது தவிர, நான் சொன்னது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தான். இந்த மாதிரி போய் சேர்றாங்க, இக்கரைக்கு அக்கறையை பக்கச்சையாக பார்க்குறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தை தான் நான் சொன்னேன்.
வைகோ அவர்களும் வெளிப்படையா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பொதுக்குழு முடிஞ்ச பிறகு 2 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செஞ்சுட்டா நானே வந்து பிரச்சாரம் பண்றேன்னு விஜய் அவர்கள் சொன்னாரு அப்படின்னா அது வந்து பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. அப்ப குதிரை பேர அரசியல்னு ஒரு பக்கம் விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழல்ல வைகோ அவர்களே வெளிப்படையா வந்து இப்படி வந்து முதலமைச்சர் விஜய் என்கிட்ட வந்து சொன்னார் அப்படின்னு பெருமையா சொல்ல போக அதை வந்து விமர்சனமா முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப தாவேகா தான் இதை முன்னிருந்து செய்தா, நீங்க ராஜினாமா பண்ணுங்க, நாங்க உங்களை வந்து மீண்டும் ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை தாவேகால இருந்து புஷ் பண்றாங்களா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைகோ அவர்களின் பேச்சுக்கு பிறகு முன்வைக்கிறாங்க அதிக அளவுல. பொதுவாக இதை பொறுத்த மட்டும் என் கருத்து என்னன்னா, 2 கட்சி அரசியல் தலைவர்கள் சந்தித்து பேசுகிற பொழுது பல செய்திகளை பேசிக்கொள்ளலாம். நம்பிக்கை அடிப்படையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசலாம். அப்படி மனம் விட்டு பேசுகிற செய்திகளை அதை பகிரங்கப்படுத்துவது என்பது சரியில்லைங்கிறது என் கருத்து. வைகோ அவர்கள் வெளியில சொன்னது, நான் வைகோ சொல்ல, நான் பொதுவாக சொல்கிறேன். நான் வைகோவையே சொல்லலை, அந்த பிரச்சனைக்கு நான் வரல. பொதுவாக 2 அரசியல் கட்சி தலைவர்கள் தனியாக சிந்திச்சு பேசுகிறாங்க, பல விஷயங்கள் பேசுவாங்க. அதில் ஒருமித்த கருத்தும் வரலாம், இல்லை அது சரியில்லை அப்படின்னு ஒரு மாற்று கருத்தும் வரலாம். அந்த 2 பேரும் தனித்தனியாக சந்தித்து பேசிகிட்டு இருக்கிற விஷயங்களை வெளிப்படுத்துவது என்பது அவ்வளவு சரின்னு எனக்கு படலை. நான் வைகோவை குறிப்பிடலை, நான் பொதுவாக சொல்கிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் பொதுவாக தான் சொல்கிறேன். ஒன்று, இப்போ அவர் பொதுப்படையாக வெளிப்படையாக சொல்லிட்டார், நீங்கள் 2 பேர் ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், முதலமைச்சரே சொன்னார்னு சொல்லிட்டார். யாரோ சொன்னாங்கன்னு சொல்லல, முதலமைச்சரே சொன்னார், நானே வந்து பிரச்சாரம் செய்து வெற்றி பெற வைக்கிறேன்னு அவர் சொல்லிட்டாரு. இதை சொன்னதுனால அது இன்றைக்கி ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. அப்போ ஆளுகிற கட்சி பேரம் பேசுது அப்படிங்கிற ஒரு விவாதம் வருது. செங்கோட்டையன் அதுக்கு என்ன சொல்கிறாரு, நாங்கள் மட்டுமா பண்ணுறோம், பிஜேபி தானே பண்ணுதுன்னு இப்படி சொல்கிறாங்க. இப்படி பண்ணக்கூடாதுங்கிறதான் பொதுவான கருத்து. குதிரை பேரங்கள் பண்ணுவது அது மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி மேற்கு வங்கத்தில் நடந்த தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் 80 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுச்சுது. 60 பேரை வெளியேற்றிட்டாங்க, 60 பேர் போயிட்டாங்க. 20 எம்பிக்கள், அதே மாதிரி 20 எம்பி போயிட்டாங்க. மகாராஷ்டிரத்தில் சிவசேனா எம்பி 6 பேரை அப்படி இழுத்துட்டாங்க. அப்போ அவங்க ஒரு நோக்கத்தோடு இது பண்ணுறாங்க. இதெல்லாம் நாட்டிற்கு நல்லதா, அரசியலுக்கு இதெல்லாம் நல்லதா அப்படின்னா நாட்டிற்கும் நல்லதல்ல, அரசியலுக்கும் நல்லதல்ல அப்படிங்கிறது. இதை முன்வைக்கும் போது தாவேகா அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, மதிமுகவை சேர்ந்த 2 உறுப்பினர்களை அவங்க கட்சி கூட்டத்தில் கூட கலந்துக்க விடாம செய்யறது திமுக, அவங்கள தன் பக்கம் இழுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அது வந்து என்ன பேரத்தில் வரும் அப்படின்னு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அவங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டு இருந்தாலும் கூட அவங்க வந்து மதிமுக உறுப்பினர்கள், அவங்க கட்சி சார்ந்த ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்றத அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த பக்கம் திமுக அதை தடுக்குது அப்படின்னு ஒரு விஷயம். அது அடுத்து பார்த்தோன்னா விசிக உறுப்பினர்களை வந்து திமுக பக்கம் போறாங்க. இப்போ பெரியார் அரசியலை நிலைநிறுத்துறதுக்கு விசிகாவிலிருந்து ஆட்களை இழுத்து தான் நிலைநிறுத்த வேண்டிய தேவை எழுந்திருக்கா அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அப்படி ஒரு வேளை எழுந்தா என்கிட்டே சொல்லுங்க, நானே ஆளை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. இப்போ எதிர்கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் 2 கட்சிகளுமே ஆட்களை பிடிக்கிற வேலையை செய்தா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதான் சொல்லிட்டேன்னா, பொதுவாக அரசியல் நாகரிகங்கள் பின்பற்றப்பட வேண்டும். மதிமுக உறுப்பினர்களை திமுக தன் பக்கம் இழுத்துட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் திமுக கிட்ட தான் கேட்டு விடை வாங்கணும். அதுக்கு நான் விடை சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. அது மாதிரி இவங்க ராஜினாமா பண்ண சொன்னாங்களா, அவங்க மறுத்தாங்களா அப்படிங்கிறது நீங்கள் வைகோ மூலியமாக தான் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா அது வேறு கட்சி, நான் வேறு கட்சி. அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்வதற்கு நான் விரும்பலை. அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஒரு கதை சொன்னீங்க. சிபிஐயிலிருந்தே ஒருத்தர் போயிருக்காரு, மகேந்திரன் அவர்கள், அவருக்கும் சேர்த்து தான் அந்த கதை. இது அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு போகிறது மட்டுமல்ல, பொதுவாக இந்த மாதிரி ஒரு கட்சி கொள்கைகளை உறுதிப்பாடு இல்லாமல் இப்படிலாம் போகிறாங்கங்கிறத பொதுவாக எல்லாருக்கும் பொருந்தாது. எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி தான் அது சொன்னேன். ஒருவேளை அவரை மையமாக வச்சு தான் சொன்னீங்க. அவரை மட்டும் இல்லை, பொதுவாக அப்படி போயிட்டு இருக்காங்கல்ல. இப்போ திமுகவில் சேர்க்குறாங்க, தாவேகாவில் சேர்க்குறாங்க, அதிமுகவில் போய் சேர்றாங்க, இப்படி போயெல்லாம் போய் சேர்ந்துட்டு இருக்காங்கல்ல. ஒரு தேர்தல் முடிஞ்சதுன்னா, ஒரு தேர்தல் 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தேர்தலில், ஒரு தேர்தலில் வெற்றியும் தோல்விகளும் என்பது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும். எப்படி வெற்றியை மகிழ்ச்சியாக கொண்டாடுறோமோ
அதே மாதிரி தோல்விகளும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டியதுதான். தோல்வி வந்து ஒரு படிக்கட்டாக தான் பார்க்கணுமே தவிர தோல்வியை கண்டு விரக்தி அடையணும்னா அல்லது இதுதான் நிரந்தரமானதுன்னா ஒன்றும் கிடையாது. திமுக அது மாதிரியான விரக்தியான ஒரு மனநிலையில இருந்து தான் செயல்படுறாங்கன்னு தாவேகா குற்றம் சாட்டுறாங்க. அது அவங்களுக்கும் சொல்ல பேசிக்கிறாங்க. அதை அவங்கவுங்களுக்கு பதில் சொல்லிக்குவாங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. திமுக இந்த தேர்தலுக்கு பிறகு தனித்து விடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகள் பலவும் தாவேகா பக்கம் போயிட்டாங்க. இப்போ ஒரு புதுவிதமான அரசியல் சூழலை பார்க்க முடியுது. திமுக கூட்டணியில அங்கம் வச்சா நீண்ட நாட்கள் பயணிச்ச கட்சிகள் தாவேகா பக்கம் போயிருக்காங்க. அவங்களுக்கும் திமுகவுக்குமான மோதல் தான் அதிகமா இருக்கிறதோ அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. அப்படி ஒரு மோதல் போக்கு இல்லை. திமுகவோட இன்னும் சில கட்சிகள் இருக்க தான் இருக்கிறாங்க. இப்போ மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் இந்த இவர் கொங்கு ஈஸ்வரன் இருக்காரு, தமிமன் சார் இருக்காரு, இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அதுல பல கட்சிகள் வந்திருக்காங்க. பல கட்சிகள் இருக்காங்க. சில கட்சிகள் வந்து விலகி அமைச்சரவையில் பங்கேற்றிருக்காங்க. இடதுசாரிகளை பொறுத்த மட்டும் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. அது தனித்து விடப்பட்டது அப்படின்னு நம்ம அப்படி கருத வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கருதுகிறேன். இப்போ வந்து தேர்தல் காலம் இல்லை. இன்னுமே அடுத்தாப்புல ஒரு பெரிய தேர்தல் சந்திக்க வேண்டிய தேர்தல் 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான். அந்த தேர்தலில் யார் தனிச்சு நிற்கிறா, யார் கூட்டி சேர்றாங்கிறது அப்போ தான் தெரியுமே தவிர இப்போ அதை பற்றி வாதிக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு முடிவெடுக்கிறதுக்கான தேவை இப்பொழுது இல்லை. உங்களுடைய பேச்சில் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுது. தேர்தல் முடிவு இருந்துச்சு, அது என்னமோ அப்படின்ற மாதிரி அந்த தேர்தல் முடிவுகளையுமே வந்து ஒரு விரக்தியான ஒரு மனநிலையில தான் அணுகிற மாதிரி அதை பேச்சு இருந்துச்சு. தேர்தல் முடிஞ்சு போச்சு, அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதை வந்து நிராகரிச்சிட்டேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. அது தேர்தல் முடிஞ்சு போச்சு, அது என்னமோ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த முடிவு ரிசல்ட் வந்துச்சு, அது என்னமோ அப்படின்ற மாதிரி அவ்வளவுதான். அதனால அதை வந்து ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு அதுக்கு அர்த்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த முடிவை ஏற்றுக்கிட்டு தானே நம்ம ஆதரிக்கிறோம். இல்ல, உங்களுக்கு விருப்பமான முடிவு இருந்திருக்காது. ஆப்வியஸ்லி நீங்க திமுக கூட்டணியில் தான். யாரும் விரும்பலங்க. அதை விரும்பலங்கிறத விட யாரும் எதிர்பார்க்கல. தமிழ்நாட்டில் இப்போ நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுங்க அப்படிங்கிறது யாராலையும் கணிக்க முடியாத ஒரு தீர்ப்பு. யாராவது சொன்னாங்களா? நீங்கள் சொன்னீங்களா? நான் சொன்ன யாருமே சொல்லலை. தாவேக்கா சில இடங்களில் வெற்றி பெறுவாங்க, மற்றபடி ஆட்சி அதிகாரத்துக்கு வரமாட்டாங்க, திமுக ஜெயிக்கும் அல்லது அதிமுக ஜெயிக்கும், இப்படி தான் எல்லாரும் உரையாடிக்கிட்டு இருந்த விஷயம். அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு மாற்றங்கள் வந்திருக்குது. அந்த மாற்றத்தை வந்து யாரும் நிராகரிக்க முடியாது. நான் நிராகரித்ததுனால அதை நிராகரிச்சிட முடியுமா? நான் விரும்பலை அப்படிங்கிறத நிராகரிச்சிட முடியுமா? முடியாது. அது மக்கள் அளித்த தீர்ப்பு. அது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்பயும் நான் அதான் சொல்கிறேன். தொடர்ந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி ஒரு 3 மாதமோ இல்லை 6 மாதமோ இல்லை அடுத்த ஒரு வருடமோ நீடிக்கிறதுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தை முன் வச்சுட்டே இருக்காரு. அது வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா, இல்லை இந்த ஆட்சி வந்து நீடிக்கக்கூடாது இல்லை நீடிக்காது அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன்ல அது வந்து பண்றதுன்னு எடுத்துக்க முடியுமா? இந்த ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதா அப்படிங்கிறது அவர் கையிலையும் இல்லை, என் கையிலையும் இல்லை, உங்க கையிலையும் இல்லை. அதனுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் ஒரு ஆட்சி. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து அந்த கருத்தை அவர் முன் வச்சுக்கிட்டே இருக்காருல்ல. அவர் அனுபவத்துல இருந்து அவர் சொல்றாரு. அதை எப்படி சொல்றீங்க, ஏன் சொல்றீங்கன்னு நீங்க அவரை பேட்டி காணும் போது அவரை கேளுங்க, அவர் விளக்கம் அளிப்பார். அவர் அனுபவத்திலேருந்து அவர் சொல்றாரு. அது அவருடைய விருப்பமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சமைக்கின் அடிப்பில் கூட அவர் சொல்லலாம். நான் சொல்லலை. அதை அந்த கருத்தை அவர் சொல்றாரு. அது எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்றீங்கன்னு நீங்கள் அவரை கேட்டிங்கன்னா அதுக்கு விளக்கம் சொல்லுவார். ஆனால் நான் எப்பொழுதுமே சொல்கிறேன், ஒரு கட்சி ஜெயிச்சிட்டதுனாலேயே அது நீடிக்கும் அல்லது அது நீடிக்காது அப்படின்னு முடிவுக்கு வர முடியாது. ஒரு கட்சி ஜெயித்தாலும் அதனுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் அது நீடிப்பதும் அது நீடிக்காமல் இருப்பதும். ஒரு கட்சியை ஒரு மக்கள் விரோத கொள்கையை ஒரு முடிவெடுக்கிற பொழுது ஜனங்களுடைய எழுச்சி வரும். சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை காட்டிலும் மக்களுடைய எண்ணிக்கை அதிகம். அப்படி வரும். அப்படி வரும்போது நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இது நீடிக்குமா நீடிக்காதா, ஏதோ ஒரு இதில் அவர் சொல்கிறார், திமுக தலைவர் சொல்கிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சி அணியில் உற்சாகப்படுத்துறது கூட இருக்கலாம், அல்லது அவர் கிடைக்கிற தகவல் அடிப்படையிலையும் சொல்லலாம். எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் அவரை கேட்டு தான் விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும். சார், இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் இவங்களுக்கான அந்த மோதலில் என்ன கருத்து முன்வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக கூட்டணி கட்சிகளை வந்து முறையாக கையாளல, அவங்களுக்கான உரிய மரியாதை கொடுக்கல, பேச்சுவார்த்தையில கூட உரிய மரியாதை கொடுக்கல அப்படின்ற ஒரு கருத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து தொடர்ச்சியாக அதை வெளியிலேயே சொல்லிட்டு இருக்காங்க. விசிகாவும் சொல்றாங்க.
கம்யூனிஸ்டுகள்கிட்டமே இந்த ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்டோம் அதுவே கொடுக்கல. இப்போ அதெல்லாம் வந்து திமுக மீதான குறையா பார்க்கப்படுது. இப்போ நீங்க 2024 அவங்க கூட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திருப்பீங்க. திமுக கூட்டணி கட்சிகளை கிள்ளுக்கீரையா பயன்படுத்துச்சா அப்படின்றதான் கேள்வி. போன தேர்தலை விட இந்த இதில் ஒரு சீட்டு குறைவு. சிபிஐ சிபிஎம் 2 கட்சிக்குமே குறைவு. விசிகாவுக்கு 2 சீட்டு அதிகம். தாவேகாவுக்கு இது மதிமுகவுக்கு 2 சீட்டு குறைவு. காங்கிரஸுக்கு சீட்டு அதிகம். புதுசாக வந்த கட்சிக்கு சீட்டு இப்படிலாம் வந்தது. ஆனால் இதெல்லாம் பேசி பேசி தான் முடிவுக்கு வர்றோம். ஏன் வந்து குறைக்கிறோங்கிறதுக்கு அவங்க விளக்கம் சொல்கிறாங்க, ஏன் கூட அவனுக்கு நம்ம விளக்கம் சொல்கிறோம். இதெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அது ஒரு அந்த நேரத்தோடு அது முடிஞ்சு போன விஷயம். அதுக்கு பிறகு அது ஒரு பிரச்சனையாகிறதுக்கு விரும்பலை. அதாவது எந்த ஒரு கட்சியும் இந்த சட்டமன்றத்தில் 10 இடம் நின்னா அடுத்ததெல்லாம் 15 இடம் நிற்கணும் தான் விரும்புவாங்க. அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். இப்போ திமுக போனதில் 2 அதோட 2 இடம் கூட நிற்கணும் அந்த கட்சியும் விரும்பும். கூட்டணி கட்சிகளும் அதான் விரும்பாங்க. அந்த மாதிரி அந்த விருப்பத்தை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதையெல்லாம் பரஸ்பரம் குழுக்கள் போடுறோம். நம்ம கட்சியிலேருந்து குழு போட்டோம். அந்த குழுவில் நானும் இருந்தேன், எங்கள் தலைவர் சுப்பராயன் இருந்தார், பழனிசாமி இருந்தார், செயலாளர் வீரவண்டி இருந்தார். நாங்கள் 4 பேர் இருக்கோம். அது மாதிரி அவங்க இதில் சீனியர் டிஆர் பாலு, நேரு, இவர் ஏவாவேலு, இந்த மாதிரி சீனியர்கள் இருந்தாங்க, ராஜா, இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போ அவங்களும் நம்மளும் உட்காந்து பேசி அவங்களுக்குள்ள சிரமம் நமக்குள்ள சிரமங்களை பரஸ்பரம் பேசி முடிச்சிட்டோம். அதில் வந்து அதிருப்தி அப்படின்னு இப்போ பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. வைகோ அவர்களுமே இப்போ வெளிப்படையாக முன்வைக்கிறாரு, அந்த கருத்துக்களை தான் முன்வைக்கிறாரு. இன்னொன்று, திமுக சின்னத்தில் நிறுத்துறதுக்கு நாங்கள் வந்து நிர்பந்திக்கப்பட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. வைகோ வந்து ஒரு மூத்த அரசியல் தலைவர், நான் ரொம்ப மதிக்கக்கூடிய தலைவர். நான் ஒரு 9 ஆண்டு காலமாக எங்களை ரொம்ப அவமதிச்சாங்க, அதெல்லாம் தாங்கிட்டு தான் இருந்தோம்னு அவர் சொல்கிறாரு. அப்பயே வெளியேறி போயிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை போய் நம்ம சரியாக தப்பாக ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வேண்டியில்லையா நாங்கள் அந்த மாதிரி விளைக்கிறோம், நாங்கள் தப்பு, அது ஒன்றும் தவறு கிடையாது. கடந்த காலத்தில் அந்த தவறு இந்த தவறுன்னு இப்போ போய் நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பிடிக்கலன்னா அப்பயே நம்ம விளையணுமே தவிர இப்போ போய் நான் அதை இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது பொருத்தமில்லை. இப்போ எங்களை பொறுத்தமில்லை. எங்கள் அனுபவம் என்னென்னா, நாங்கள் சீட்டு அதிகமாக கேட்டது உண்மை. சென்ற தேர்வில் சீட்டு அதிகமாக கேட்டது நாங்கள் உண்மை. அவங்க சில பிரச்சனைகளை சொன்னாங்க, டிஎம்கேயில் அவங்களுக்கு சில பிரச்சனைகளை சொன்னாங்க. அப்போ அதை பரஸ்பரம் 2 பேரும் பேசி ஒத்துக்கிட்டு முடிச்சுட்டோம், கையெழுத்து போட்டோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது மாதிரி நாங்கள் தொகுதிகளை கேட்டால் நாங்கள் கேட்ட தொகுதியை தான் கொடுத்தாங்க. கேட்காத தொகுதி அவங்க ஒன்றும் வழிகட்டாமல் எங்கள்கிட்ட திணிக்கலை. நாங்கள் என்னென்ன தொகுதி எங்கள் கட்சியில் முடிவு பண்ணி சொன்னோமோ, கட்சி தானே கூடி முடிவு இருக்குது. ஒரு கமிட்டி நிர்வாகக்குழு கூடி என்னென்ன தொகுதி நம்ம கேட்கலாம், 5 சீட்டு தான், எது நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு கலந்து பேசுகிறோம். அதில் எதுன்னு தேர்வு பண்ணுறோம், அதை சொல்கிறோம். அதை சரின்ட்டு அவங்க கொடுக்குறாங்க. நம்ம கேட்டதான் கொடுத்தாங்களே தவிர நம்ம கேட்காத ஒன்று வழிகட்டாமல் இதை தான் எடுத்துக்கணும்னு நிர்பந்தம்லாம் படுத்தலை. அது முடிந்து போன விஷயம். இல்லை, அதான் கேட்டிருந்த தொகுதிகள் கேட்ட எண்ணிக்கையில் கொடுத்துருந்தாலோ இல்லை உரிய மரியாதை கொடுத்துருந்தாலோ இந்த காலகட்டத்தில் திமுக உடன் இருந்திருப்பாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறத ஏற்புடையதா? அதுக்கும் இதற்கும் சம்மந்தமே கிடையாது. திமுகவோட இப்போ இல்லை அப்படிங்கிறதுக்கும் அந்த சீட்டு அது காரணம் அல்ல. காரணம் ஒரே ஒரு காரணம்தான். தமிழ்நாட்டு மக்கள் அளித்த தீர்ப்பு ஒரு மாற்று தீர்ப்பு அளிச்சிட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் 10 சீட்டு கூடுதலாக தாவக்கா கிடைச்சதுன்னா இந்த பேச்செல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பேசின அந்த பேச்சு சில விமர்சனங்களை சந்திச்சு அதுக்கு உங்களுடைய கருத்தையும் சொன்னீங்க. அதில் மிக முக்கியமாக முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயம், இப்போ விவாதமாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பார்ட்டி ஃபண்ட். வந்து திமுக அதிமுகலாம் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி பெரிய அளவில் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நாங்கள் வந்து க்ளீன் கவர்மெண்ட், நாங்கள் வந்து எந்த விதமான பார்ட்டி ஃபண்ட்லாம் வாங்க மாட்டோம்னு வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டோம் அப்படின்னா சொல்கிறாங்க. அதை ஒட்டி நிறைய கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்படுது. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்பு, அதான் முக்கியமான இது ஒரு பிரச்சனையாக தேர்தல் நேரத்தில் முதலமைச்சர் முன் வச்சார். இப்போ ஊழலே இல்லாத ஒரு ஆட்சி, அதுதான் மக்கள் விரும்புகிறாங்க. எல்லா மக்களும் நம்ம உள்பட நம்ம எல்லாருமே விரும்புகிறது. ஊழல்னால பல பொதுமக்களுக்கு பல ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்குது. அது மாதிரி இல்லாமல் ஒரு நாங்கள் நிர்வாகத்தை பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. மகிழ்ச்சி, வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அதை செய்யட்ட நடைமுறையில் செய்து பார்க்கணும். நடைமுறையில் செய்கிறத வரவேற்கிறோம். இன்னொரு பக்கம் கடந்த கால ஆட்சியில் இப்படியான ஊழல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வெளிப்படுத்துறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை வெளிப்படுத்துறது ஒரு இன்னொரு கட்சிங்கிற மாதிரிலாம் இவங்க வெளிப்படுத்துகிறாங்க. பிரச்சனை என்னன்னா, டக்கு நினைவுக்குள்ள பட்டிமன்றம் மாதிரி இது ஆகக்கூடாது. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த கட்சி என்ன பண்ணுச்சுன்னா அதையே சொல்லி காலத்தையும் நேரத்தையும் வீணாக்க வேண்டிய அவசியம். ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் கடந்த காலத்தில் தவறு நடந்திருக்குது,
அதனால தானே வேண்டான்ட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னா ஆதரிச்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அப்போ கடந்த காலத்தில் இந்த மாதிரி தவறு பண்ணாங்கங்கிறது ஜனங்களே புரிஞ்சுக்க போகிறாங்க. அது ஒன்றையும் நம்ம சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற அவசியம் கிடையாது. திறமையாக இப்போ நிதி பிரச்சனை இருக்குது. அப்போ மாநிலத்தினுடைய வருவாயை எப்படி பெருக்குவது? வருவாயை பெருக்கிற பொழுது மக்களுக்கு நெருக்கடி வராமல், மக்கள் தலையில் வரியை போட்டு சுமைகளை அதிகரிக்காமல் வருமானத்தை பெருக்கிறதுக்கான பல வழிகள் இருக்குது. அந்த வழிகளை கண்டறிந்து அந்த வழிகளின் மூலியமாக வருவாயை பெருக்கி நல்லது செய்வதற்குள்ள முயற்சி. அது மாதிரி எந்த துறையிலேயும் கீழிருந்து மேல் வரை எங்கேயுமே இந்த தமிழ்நாட்டில் ஊழல் என்பதே சுத்தமாக இல்லை, எல்லாம் வெளிப்படையாக இருக்கிறது அப்படின்னா அது நல்ல விஷயம் தானே. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஓகேங்கய்யா, நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றிங்கய்யா. நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.